ஹாய் வியூஸ், வெல்கம் டு கேவி கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது சுறா மீன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுறா மீன் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இஞ்சி 1 இன்ச் அளவு, பூண்டு 1, புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், கறி மசால் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சுன்னா அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, சீரகப்பொடி, மிளகாய்த்தூள், கறி மசால் இதையெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கறி மசால் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நான் அதிகமாக தான் வச்சுருக்கேன். கம்மியாக வேணுங்கிறவங்க 1 ஸ்பூன் குறைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க. ஒரு பேனில் மாற்றினதுக்கப்புறம் புளிக்கரைசலை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி அதில் ஊற்றிடணும். புளி தண்ணி அதில் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாகவே போட்டுக்கோங்க, கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுறா மீன் பீசஸை ஆட் பண்ணுறோம். இந்த சுறா மீன் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, நம்ம ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது, கண்கள், தோல், நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு எல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின்லாம் இருந்தால் இது சாப்பிட்டா சீக்கிரம் சரியாகும். இப்போ எல்லா ஃபிஷ் பீசஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஆயில் தேவைப்பட்டால் ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், நான் என்ன அடுப்பே பற்ற வைக்கல, ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. எல்லாம் இது மீன் வரைக்கும் எல்லாமே போட்டுட்டு ஆயில் தேவைப்பட்டால் ஊற்றலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா மீன் வெந்துருச்சுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிக்கலாம். இதுதான் சுறா கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.